நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, காற்று, பெரும் காற்று வீசுகிறது, கடல் பொங்கி எழுகிறது. இந்த சூழ்நிலையில் சீடர்கள் எல்லாம் அச்சத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியவில்லை. கடல் கொந்தளிக்கின்ற அந்த நிலையில் உயிருக்கு ஆபத்து வருகிறது, உயிருக்கு தீங்கு இருக்கிறது. ஆனால் அந்த தீங்குக்கு மத்தியில், அந்த துன்பத்துக்கு மத்தியில், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அவர்களோடு உடனிருப்பதை நாம் காணுகிறோம். நாம சில நேரங்களில் இயேசுவை மறந்துடலாம். நம்முடைய துன்பமான தருணத்தில், நம்முடைய வியாதிகளில், நம்முடைய நோய் நொடிகளில் இயேசுவை சில நேரங்களில் நாம கைவிட்டு விடலாம். என்னடா, எவ்வளவு நாள் தான் நாம ஆண்டவரிடத்தில் வேண்டுவது, எவ்வளவு நாள் தான் நாம திருப்பலி ஒப்பு கொடுப்பது, எந்த மாற்றமும் வரலையே, நம்மிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதே என்கிற எண்ணம் நமக்குள் ஏற்படலாம். அதனால நம்முடைய ஜபத்தை நாம கைவிட்டுடலாம், திருப்பலி ஒப்பு கொடுப்பதை நாம கைவிட்டுடலாம், கோவிலுக்கு வருவதையோ பக்த சபைகளில் ஈடுபடுவதையோ அன்பியங்களுக்கு சென்று அந்த இடத்தில் இறைவார்த்தை வாசித்து பகிர்ந்து கொள்வதையோ நாம விட்டுவிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவதில்லை பிரியமானவர்களே. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. சீடர்கள் இயேசுவை மறந்து விட்டார்கள், ஆனால் இயேசு அவர்களோடு உடன் இருக்கிறார். அவருடைய ஆபத்தில், அவருடைய துன்பத்தில், அவருடைய வேதனையில், அவருடைய கலக்கத்தில் இயேசு அவர்களோடு உடன் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் துன்பத்தில், உன் வேதனையில், உன் வியாதியில், உன் வருத்தங்களில், உன் கண்ணீரில், உன் கவலையில் இயேசு உன்னோடு இருக்கிறார். இதை நீ உணர வேண்டும், இந்த உண்மையை நீ உணர வேண்டும். இந்த இடத்தில் இயேசு நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. யார் அந்த 7 பேர்? ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, நிக்கோலா. இப்படிப்பட்ட 7 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் இந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, சீடர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. அதனால ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது அவர்களால் கவனம் செலுத்த முடியல. குறிப்பாக ஏழை கைம்பெண்களின் மீது அவர்களால் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் எப்பொழுதுமே இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பகிர்விலும் அதிகமான ஈடுபாடு கொண்டு ஆர்வம் காட்டியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த சிறு குழுக்களாக இருக்கின்ற ஏழை எளியவர்கள் மீதோ, அனாதைகளின் மீதோ, கைவிடப்பட்டவர்களின் மீதோ அதிகமான ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பிரியமானவர்களே, சீடர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். குறிப்பாக திருத்தூதர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாங்கள் இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் நிறைவுள்ளவர்களாக இருந்து கொண்டு அதை அறிவிக்கிறோம். பிறகு இந்த 7 சீடர்களை அவர்கள் நியமித்து அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்றால், இப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியை அவர்கள் செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, திருச்சபை கூட இதுதான். இன்னைக்கு இருக்கிற அகில உலக திருச்சபை கூட இதுதான். மறைமாவட்ட குருக்கள் இருப்பாங்க. மறைமாவட்ட குருக்கள் மறைமாவட்டத்தில் இருக்கிற பங்குதலங்களை நிர்வகிப்பது, அந்த பங்குதலங்களில் ஆன்மீக பணியை, இறைப்பணியை செய்வது என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சபை குருக்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களுக்காக பணி செய்கின்ற குருக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்காக பணி செய்கின்ற குருக்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருந்து மருத்துவ உதவிகளை எல்லாம் செய்து கவனித்துக் கொள்ளுகிற சபைகள் இருக்கின்றன. மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களை தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற, அவர்களுக்கு பணியாற்றுகின்ற சபைகள் இருக்கின்றன. இன்னும் சில சபைகள் இருக்கிறது, வெறும் ஒரு அறையிலேயே இருந்து கொண்டு, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு எப்பொழுதுமே செபித்து கொண்டிருக்கிற சபைகளும் இருக்கிறது. இப்படி பல்வேறு சமூக பணியிலும், கல்வி பணியிலும், மருத்துவ பணிகளிலும், பெண்களுக்கு ஏற்றம் தருகிற பணிகளிலும், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற மறுசீரமைப்பு செய்கின்ற பணிகளிலும்
இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சபைகள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு ஈடுபட்டு கொண்டு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் திருச்சபை என்று நாம் ஒன்றாக அங்கீகரித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மறைசாட்சியான புனித முதலாம் மார்ட்டின் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். திருத்தந்தை பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர். குறிப்பாக இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசுவினுடைய மனித தன்மை மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது, அவருக்கு இறைத்தன்மை இல்லை என்கிற நிலை வந்தது. ஆனால் இந்த திருத்தந்தை முதலாம் மார்ட்டின் அவர்கள் இயேசு கிறிஸ்து இறை தன்மையையும் மனித தன்மையும் உள்ளடக்கியவராக இருக்கிறார் என்பதை அறுதியிட்டு அந்த லாத்திரன் பொதுச்சங்கத்தின் வழியாக வெளிக்கொணர்வதை பார்க்கிறோம். இதனால 2ஆம் கான்ஸ்டாஸ் என்கிற அரசன் திருத்தந்தையின் மீது அதிகமான கோபம் கொள்ளுகிறான். அந்த திருத்தந்தையினுடைய அடையாளங்களை பறித்து அவரை கைது செய்து துன்புறுத்துகிறான். கிரீமியா என்கிற ஒரு தீவுக்கு அவரை நாடு கடத்துவதை கூட பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன்வருகிறார். மறைசாட்சியாக மரிக்கிறார் புனித முதலாம் மார்ட்டின் அவர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட இறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்புக்கு சாட்சியாய் வாழ வர வேண்டி இந்த நாளில் செபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலோடு இந்த நாளினுடைய இறை ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கியிருக்கட்டும். ஆமீன்.